ரோமாபுரி கவுக்கிறது அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. நினைச்சிருந்தா குன் ஃபயகுன் தான், ஆகுமா ஆகிரும். கிஸ்ரா டோகன் அழிஞ்சு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. ஃபிரௌனை என்ன வருஷக்கணக்காக அல்லாஹ் அழிச்சானா? ஒரே ஒரு சம்பவம் தான், உள்ள விட்டான், பேக் பண்ணா, தூக்கி போட்டான், அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் பண்ணிட்டு போயிடுவான். இங்க அல்லாஹ் வைக்கிற டெஸ்ட் நமக்கு, என் பேச்சை நம்பி யார் செயல்பட போறீங்க, இதுதான் சொல்ல போறோம்ல. அல்லாஹ் சொன்னானாங்கிற வரைக்கும் தான் அறிவு. அல்லாஹ் சொல்லிட்டான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அறிவு தூக்கி சைடில் வச்சிடணும். இது முழுக்க முழுக்க முஹப்பத்தில் செய்ய வேண்டிய வேலை. அல்லாஹ்வை கடுமையா நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையா நேசிக்கணும். நேசம் தான், அதான் சொல்றேன். காதல் வந்துச்சுன்னா அதுல பண்ணுவான் பாருங்க, எல்லாமே பைத்தியக்காரத்தனம். கையை அறுத்துக்குவான், மாடியிலிருந்து குதிப்பான், அங்க போவான் இங்க போவான். சினிமாவில் கூட காட்டுறான்ல, 300 கிலோமீட்டர் நடந்து போவான், 500 கிலோமீட்டர் நடந்து. என்ன அது காதல், அவனை பைத்தியம் பண்ணிடும். அதே தான் அல்லாஹ் மேல காதல், தீராத காதல் கொண்டு வரணும். அதுதான் அல்லாஹ் கண்டிஷன் வைப்பான். ஹிஸ்புல்லாவுடைய அந்த ஷர்த்து. ஹிஸ்புல்லா அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பது. அப்ப அந்த நேசம் வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும்னு மட்டும்தான் பார்ப்பான். இது செஞ்சா ஒர்க் அவுட் ஆகுமா, இதுல